ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் கூட. இவர் அளவுக்கு மிஞ்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வழியில செஞ்சிருப்பாரு. எல்லாம் ஆதாரத்தோட மாட்டின்னு இருப்பாரு. அதை சமாளிக்கவும் இவரால் முடியல, ஆதாரத்தோட இவராலையும் பேசவும் முடியல. அதுதான் உண்மை. ரீசெண்டா நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு ஆப் எல்லாம் ப்ரமோஷன் பண்ணியிருப்பாரு. அதுல நிறைய பேர் பணம் இழந்திருக்காங்க. அந்த ஆப் ஒரு போலியான ஆப், அது பிளே ஸ்டோர்லேயே கிடையாது. அதை பத்தி ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாலாவை பற்றி அவர் இருக்காரு பார்த்தீங்களா, உமாபதி, அவருடைய சேனல்லே இப்போ இன்னொரு வீடியோ போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணுறாரு. அவர் அக்கௌண்ட்டில் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணால் அதையும் டிலீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கமெண்ட்டை முதல்ல டிலீட் பண்ணோம், நான் ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். டியர் வியூவர்ஸ், திஸ் காய் டிலீட்டிங் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதுக்கு 146 லைக்கு. இது மாதிரி ஒருத்தர் மட்டும் போல் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இஸ் டிலீட்டிங் கமெண்ட் ஆஃப்டர் த செகண்ட் எக்ஸ்போஸ் வீடியோ நவ் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாருங்கள் எவ்வளோ லைக்குன்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் எங்களை அனைவரும் முட்டாளாக்கியதுக்கு நன்றி பாலா சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கமெண்ட் டிலீட் பண்ணிருக்காங்க. 2 பேர் மட்டும் கிடையாது, பாருங்க எவ்வளவு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு. கமெண்ட் டிலீட் பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரிசையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதுக்கு அவர் கமெண்ட் டிலீட் பண்றாருன்ற கேள்வியும் வருது. ஏன்னா அவர்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்றாங்க, அதை மறுத்து நம்ம பேசணும்னா எவிடன்ஸ் தான் தேவை. இவர் இது மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு கமெண்ட் டிலீட் பண்றதெல்லாம் விட்டுட்டு எவிடன்ஸை காட்டி, அதான் எவிடன்ஸ் இல்லை போல இருக்கு இவர்கிட்ட. அதான் உண்மைங்க. அதனால தான் இவர் கமெண்ட் டிலீட் பண்றாரு போல இருக்கு. என்ன பண்றாருன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்குது. இதுல மற்றவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. வன்மெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் முட்டாள் கிடையாது. எல்லாரும் முட்டாள் ஆயிட்டா வச்சுங்களேன். தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ முட்டாளா இருக்காங்களே, கார்பரேட் கம்பெனி நினைக்கும் ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதை தான் சொல்றேன், வன்மெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆதாரம் தான் காட்டுங்க. இவ்வளோ வன்மம் இல்லை. பாலா அவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம்லாம் இருக்குதுங்க. அவர் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன, பேராசை பெருநஷ்டம். அதே மாதிரி பேர் வாங்கலாம், நல்ல பேர் வாங்கணும் இவருக்கு ஆசை இருந்திருக்கு. காசு கை மீறி இல்லை. அதான் சொன்ன பார்த்தீங்களா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். நம்மளால எவ்வளோ முடியுதோ அதை தான் செய்யணும். அதே மாதிரி இவரை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கூமாப்பட்டி எடுத்தீங்கன்னா, ஒருத்தர் கூ சொல்லியிருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா போட்டு, அது என்ன ஷோனே தெரியல, அது அவ்வளோ கேவலமாக இருக்குது. அதை பார்க்கவே முடியல. சும்மா பார்க்குறவங்க கை தட்டுறாங்க, இதுவும் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க அது டான்ஸ் ஆடுறாங்க, அதை பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது சின்ன பசங்களாம் அதை பார்த்துட்டு கெட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்கிறாரு, மக்களால் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. ஓகேங்களா, அதனால பிடிச்சி போட்டிருக்காங்க. திடீர்னு கை உடஞ்சிச்சுன்னாங்க, எல்லார் கண்ணும் பட்டிச்சுப்பா அப்படின்னாங்க. பார்த்தா 2 நாளில் ஏஞ்சி வராரு. 2 நாளா 1 நாளான்னு தெரியல. அப்படி இப்படி கை உடஞ்சா 2 நாளில் சரியாகி திருப்பி கையை கால் ஆட்டின்னு டான்ஸ் ஆடுறாரு. இது மாதிரி தான். இது மாதிரி சின்ன சின்ன சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவங்கள நல்லவங்களாவே வச்சுக்கின்னு அவங்க சேனலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் எக்கச்சக்கமாக நடக்குது. அதே மாதிரி தான் பாலா அவர்களையும் சில பேர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. ரைட்டுங்க. அது பாலாவுக்கே தெரியாம இருந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. கமெண்ட் எல்லாம் எதுவும் டெலீட் பண்ணா அதுவே பெரிய மிஸ்டேக் தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவாங்க, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ. ஆனால் எல்லார் மக்கள் பார்வையும் அவங்க மேலே இருக்கும். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. நெகட்டிவாக இருந்தால் அவங்கள பாசிட்டிவாலாம் மாற்றிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ண தப்பு தானேன்னு கேட்பாங்க. ஆமாம், நான் பண்ண தப்பு தான், இப்போ நானே உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களா மாறிடுவாங்க. அப்படி நல்லவங்களா மாறினதுக்கப்புறம் ஏதாவது ஷோவில் தூக்கி போடுறது, குக் வித் கோமாளியில் போடுறது, இல்லை டான்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடை விட்டு டிஆர்பி ரேட் ஏற்றுறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கான மவுஸ் குறைஞ்சதையும் அப்படியே அந்த சீசன் முடிச்சுன்னு அவங்கள தூக்கிட்டு அடுத்து இன்னொரு ஆளு கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமோ பண்ணியோ இல்லை வேற ஏதோ பண்ணியோ மக்கள் மனசில் ஒரு பார்வைக்கு இருப்பாங்க. அவங்கள திரும்பி பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறது. இது மாதிரி பண்ணி தான் அவங்களுடைய சேனலையும் சரி அவங்களுடைய டிஆர்பி ரேட்டையும் அப்படியே தக்க வச்சுன்னு இருக்கிறது. இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர்லாம் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பிடிப்பாங்க. இதுதான் மேட்ரு. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். பாலா அவர்களுக்கு ஆனால் ஏமாத்தணுன்ற எண்ணம் ஸ்டார்டிங்ல இருந்தே கிடையாது. முயற்சி பண்ணி மேலே வந்திருக்காரு, ஒரு சில உதவி செஞ்சிருக்காரு, பிரபலம் ஆயிருக்காரு. அளவுக்கு மீறி உதவி செய்யணும்னு நினைச்சு இப்படி ஒரு பிரச்சனையில போய் மாட்டின்னு இருக்காரு. இப்போ இவரே நினைச்சாலும் வெளியே வர முடியாது. இவருக்கு இதெல்லாம் முட்டை இவரால் கொடுக்க முடியாது. இவர் பண்ண தப்பு தான். இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் இவ்வளோ நல்ல பேர் எடுத்துட்டு திடீர்னு நம்ம பேர் இப்படி ஆகுது, எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற மனநிலைக்கு தான் இவர் போறாரு தவிர இவரால் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க அந்த மனசு வரல. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணினாலே இவர் கெட்ட பேர் தான். ரைட்டுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.